வணக்கம் நண்பர்களே. நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சித்திரை அமாவாசையில் எப்படி வழிபடணும்னு தெரியணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசைனாவே பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாட்டுக்கு உரிய நாளாகவே சொல்வாங்க. தர்ப்பணம் செய்வது இந்த நாளில் ஒரு முக்கிய வழிபாடுங்க. பித்ருகளுக்கு பிடித்தமான உணவுகளை இன்றைய தினத்தில் படைத்து வழிபடுவோங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களிலே பார்த்தீங்கன்னா உயர்ந்த பிறவி பார்த்தீங்கன்னா இந்த மனித பிறவி தாங்க. மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்குமே 9ஆம் பாவம் சொல்லப்படுகின்ற பாக்கியஸ்தானம் தான் தீர்மானிக்குதான். அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவங்க பார்த்திங்கன்னா சாதிக்க பிறந்தவங்கன்னே சொல்லலாங்க. பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்ச சக்தியானது நமக்கு 2 கொடைகளை வழங்கியிருக்குதுங்க. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா பித்ருக்கள் பூஜைங்க, மற்றொன்று பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு தான். பித்ருக்கள்னா நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் தாங்க. தங்களது சந்ததியினரை பாக்கிய வளம் பெற வாழ்வில் முன்னேறமும் தடைகளாகல பல தோஷங்களை நிவர்த்தியாக தாங்க வருடத்தில் பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வருவாங்களாம். அவர்களுக்கு ஆசையும் வழங்குவாங்களாம். அமாவாசை நாள் பார்த்திங்கன்னா சக்தி நிறைந்த நாளாக சொல்லப்படுதுங்க. மதுக்காரகனாக இருக்கக்கூடிய சந்திரனும் பிதுக்காரனாக பார்த்திங்கன்னா சூரியனுமே ஒன்றாக இணையக்கூடிய காலந்தாங்க அமாவாசை. அந்த தினத்தில் நீங்கள் மறைந்த முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு வழங்கி வந்தீங்கன்னா ஆசை பெறும்போது நமது பாகிஸ்தானம் பார்த்திங்கன்னா வலிமை பெறுங்க. இதன் மூலம் பார்த்திங்கன்னா திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை நீங்கி நீடித்த நோயிலிருந்து நம்ம விடுபடலாங்க. கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி நமக்கு கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ள இந்த அமாவாசை நாள் சிறந்த நாளாக இருக்குது. சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா திருவிழாக்கள் நிறைந்த நாளாக மாதமாகவும் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி எவ்வளவு விசேஷமோ அதே போல தாங்க சித்திரை மாத அமாவாசையும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. சித்திரை மாத அமாவாசை பார்த்திங்கன்னா தினத்தில் பித்ருக்கடன் செய்திங்கன்னா மிகுந்த நற்பலன்களை அளிக்குங்க. மொத்தமாகவே பார்த்திங்கன்னா 96 வகையான தர்ப்பணங்கள் இருப்பதாக ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அமாவாசையும் தமிழ் மாத பிறப்பு தினத்தில் தர்ப்பணம் கொடுக்கணுமா. தமிழ் வருடத்தில் பார்த்திங்கன்னா முதல் மாதமாக இருக்கக்கூடிய சித்திரை அமாவாசை தினத்தில் தாங்க முன்னோர்கள் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து படையலை வைத்து நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா 4 பேருக்கு தானம் உணவு கொடுப்பதாலுமே எல்லா வகையான நலன்களும் கிடைக்குமா. இதனால் பார்த்திங்கன்னா உங்கள் பரம்பரைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க. அதோடு மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளும் அதிர்ஷ்டங்களுமே நீங்கி நன்மையும் சந்தோஷமும் உங்கள் வீட்டில் நிலைக்கு இருக்கும். சித்திரை மாத அமாவாசை பார்த்திங்கன்னா சூரிய பகவானுடைய அருளை பெற்று தருவதற்கு உகந்த நாளாக சொல்லப்படுது. இந்த அமாவாசையில் நீங்கள் எப்படி வழிபடணும் தெரிஞ்சுக்கலாங்க. சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா மேஷ மாதம்னு சொல்லுவாங்க. சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலந்தாங்க சித்திரையும். ஜோதிடத்தில் நவகிரகங்களில் பார்த்திங்கன்னா சூரியன் முக்கியமான கிரகமாக சொல்லப்படுது. சூரியனும் ஆத்மகாரர்களும் பித்ருக்காரகன்னு சொல்லுவாங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் நல்ல நிலையில் ஆட்சி பலம் பெற்றிருந்தால்தான் அந்த நபர் நல்ல ஆரோக்கியமான வாழ்வை பெற்றிருப்பாங்களாம். உடல் ஆரோக்கியமும் அந்தஸ்து கம்பீரம் ஆகியவற்றை தரக்கூடிய வள்ளல் தாங்க சூரிய பகவானும். இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாரு. மேஷ ராசி செவ்வாய் கிரகத்துக்குரியதாக இருக்குது. அதால் சூரியன் வரும்போது உச்சமடைவார். சூரியனும் சந்திரனுமே ஒரே ராசியில் சஞ்சரிக்கும் நாள் தாங்க அமாவாசையாம். சந்திரனும் மேஷ ராசியில் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சஞ்சரிக்க இருக்கிறாரு. சூரியனுமே சந்திரனும் சந்திக்கும் இந்த நாளில் சூரியன் மேஷ ராசியில் உச்சமடையும் போது செய்யப்படுகின்ற பித்ரு வழிபாடுகள் பூர்வ புண்ணியத்தை அதிகப்படுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது தவறாமல் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து விடுங்க. தர்ப்பணம் செய்யும் வழக்கம் இல்லாதவங்க வீட்டில் சாதம் வடித்து அதில் எள் சேர்த்து காக்கைக்கு உணவிடுங்க. தங்களுடைய மூதாதையருடைய படங்களுக்கு பூசாத்தி கற்பூரம் காட்டி வழிபடணும். சூரியனுக்கு உகந்த ஸ்ரீதேயத்தை பாராயணம் செய்தால் இல்லைன்னா அதுக்கேற்ப மிகவும் பலன்கள்
அளிக்கும். அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா நம்முடைய குடும்பத்தினுடைய செல்வ நலனை பெருக்கிக் கொள்ள முன்னோர்கள் வழிபாட்டில் நம்ம ஈடுபடணும். குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடலாங்க. அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு படையில் இடுபவங்களா இருந்தீங்கன்னா 12 மணிக்குள்ளே இல்லைன்னா 2 மணிக்குள்ளே செய்து முடித்துடுங்க. அன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா தர்ப்பணம் கொடுப்பவங்க காலை நேரத்தில் கொடுத்து விடுங்க. அதே போல் தாங்க காகத்துக்கு சாதம் வைக்காமல் வீட்டில் உள்ளவங்க சாப்பிடாதீங்க. காகம் பார்த்திங்கன்னா முன்னோர்களினுடைய வடிவமாகவும் சனி கிரகத்தினுடைய வாகனமாகவும் சொல்லப்படுது. அதனால தாங்க காகத்திற்கு அமாவாசை நாட்களில் மறக்காமல் உணவு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, அமாவாசை தினத்தில் சைவ உணவை தவிர்த்து அசைவ உணவத்தை சாப்பிடாதீங்க. சித்திரை அமாவாசையில் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாளாக சொல்லப்படுது. குலதெய்வ ஆலயம் செல்ல முடியாதவங்க அங்கே சென்று வழிபட முடியலனாலும் உங்களுடைய வீட்டிலே இருந்து குலதெய்வத்தை நினைத்து எளிமையான முறையில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடலாங்க. உங்கள் குலதெய்வத்துக்கு அருளை நீங்கள் முழுவதுமாக பெற முடியுங்க. அதே போல தாங்க நவகிரகங்களை இன்றைய தினத்தின நீங்கள் வழிபடுனா சிறப்பான பலன்களையும் பெற முடியும். சித்திரை அமாவாசையில் பார்த்திங்கன்னா நவகிரக வழிபாடு நம்முடைய தோஷங்களையும் துன்பங்களையும் நீக்க வழி தேடி தருங்க. அமாவாசை பார்த்திங்கன்னா இந்துக்களுடைய முக்கியமான விரத நாளாக சொல்லப்படுது. அமாவாசை திதி தாங்க முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் சொல்லியிருக்காங்க. முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசைகள் பெறணும். இதனால் பார்த்திங்கன்னா பித்ரு தோஷமோ பித்ரு சாபம் உள்ளிட்டவற்றிலிருந்து நாம் விடுபட முடியும். அமாவாசை பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் தான் பலரும் தெரிஞ்சிருக்கீங்க. ஆனால் இந்த நாளுக்கு பார்த்திங்கன்னா வேறு என்ன சிறப்பு இருக்குது, இந்த நாளினுடைய முக்கியத்துவம் என்ன, அமாவாசை நாள் பார்த்திங்கன்னா நல்லதா கெட்டதான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அமாவாசையில் இருக்கக்கூடிய விரதங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அமாவாசை நாளில் தாங்க சுப காரியங்களும் சுப நிகழ்வுகள் நடக்க ஒரு சிறந்த நாளாக சொல்லப்படுதுங்க. முன்னோர்களின் வழிபாட்டுக்கும் தர்ப்பணம் கொடுப்பதுக்கான ஒரு நாளாக தான் இந்த நாளை நாம் சுப காரியங்களை தவிர்ப்பது சிலரது பழக்கமாக இருக்குது. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தென்பகுதியில் இந்த நம்பிக்கை அதிகமாகவே இருக்குதுங்க. ஆனால் வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்படி யாரும் நம்புவது கிடையாதுங்களா. நிறைந்த அமாவாசை நாளில் தான் பார்த்தீங்கன்னா கடை திறப்பது, புதிய வாகனங்கள் வாங்குவது, நிலப்பதிவு செய்வதுன்னு புதிய துவக்கத்தையும் பெருக்கத்திற்கான காரியங்களும் செய்வதை வழக்கமாக வச்சுருக்காங்க. வேறு நம்பிக்கையாக நம்ம சொன்னாங்கன்னா அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் பார்த்திங்கன்னா நேர்கோட்டில் வருதான். அன்று முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து தாங்க பூமிக்கு வருவாங்க. தங்களது தலைமுறைகளை சூட்சமான முறையில் கண்காணிப்பாங்களாம். அவர்களுடைய வாசிகளான நாம் துவங்கக்கூடிய காரியங்களை கரிசனத்தோடு பார்ப்பாங்க, ஆசிர்வதிக்கவும் செய்வாங்க. எனவே தாங்க பிது தேவதைகள்னு நம்ம முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கான மரியாதையை நாம் செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினோம்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா நல்லதே நடக்குங்க. அன்று பார்த்திங்கன்னா நற்காரியங்களை செய்திங்கன்னா தீங்கு ஏற்படாதுன்னு முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் நல்ல நாளினே சொல்லலாம். அமாவாசையில் பார்த்திங்கன்னா உலகை இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனுமே ஒன்று சேர்வதால் பார்த்திங்கன்னா ஒரு காந்த சக்தி ஏற்படுது. அமாவாசையில் பிறக்கும் குழந்தைகளுடைய மூளை பிற்காலத்தை அதீதமாக வேலை செய்யும், விஞ்ஞான ரீதியாகவும் இது நிரூபிக்கப்பட்டிருக்குதுங்க. அமாவாசையில் பார்த்திங்கன்னா விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா அமாவாசை நிறைந்த நாள் அநேகமானவங்க அமாவாசையில் மோதிரம் செய்து போட்டுக்குவாங்களாம். சூரியக்கலையும் சந்திரக்கலையுமே சேருவதால் சுணுமுனை எனக்கூடிய நெற்றிக்கண் பலப்படுதுங்க. இதனால் தாங்க அமாவாசையில் சாஸ்திரங்கள் மந்திர ஜபம் ஆரம்பிப்பாங்க. கடலை நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தையும் போக்கிக் கொள்கிறாங்க. அமாவாசையில் ஜீவ சமாதிகளை புதிய உத்வேகத்தை பெறுதுங்க. அநேக குரு பூஜைகளோ அதிர்ஷ்டான பூஜைகளோ அமாவாசையில் தான் நடத்துகிறாங்க. சாதாரணமாக இறந்த ஆவிகள் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய ஒளிக்கட்சியில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை புசிக்குங்க. ஆனால் அதற்கு உணவு அமாவாசை என்று சந்திரனுடைய ஒளிக்கற்று ஆவிகளுக்கு கிடைக்காது. அதனால் தாங்க ஆவிகளுமே உணவுக்கு திண்டாடப்படுது. பசி தாங்க முடியாமல் தாங்க இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வருவாங்க.
அப்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம யாராவது எண்ணுகிறாங்களா, நமக்கு தர்ப்பணமும் படைகள் செய்கிறாங்கன்னு பார்க்குமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.